ஹாய் நண்பா, போஸ்ட் ஆஃபீஸ் அதாவது தபால் துறையில் ஜிடிஎஸ் கால் இடங்களுக்கு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி இந்த வருடம் ஜனவரி மாதம் ஷெட்யூல் 1 கால் இடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. ரிசல்ட் கூட அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. அதனைத் தொடர்ந்து ஷெட்யூல் 2 கால் இடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் கூடிய விரைவில் வரப்போகுது. அது சம்பந்தப்பட்ட ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒன்று வந்திருக்குதுங்க. இந்த அறிவிப்பு ஜூலை 24ஆம் தேதி டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்ல இருந்து ஜிடிஎஸ் செக்ஷன் வழியாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் ஷெட்யூல் 2 ஜூலை 2026க்கான கால் இடங்களை நாங்கள் கணக்கிட்டுட்டோம். ஸோ டென்டேட்டிவாக எவ்வளவு கால் இடங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஓவராலாக லிஸ்ட் எடுத்துட்டோம். அதை நாங்கள் கான்ஃபிகர் பண்ணி ரீவெரிஃபிகேஷன் பண்ணுறோம். ஜூலை 27ஆம் தேதி இந்த ரீவெரிஃபிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதிலிருந்து ஆகஸ்ட் 3 வரைக்கும் ரீவெரிஃபிகேஷன் நடக்குது. அட் த சேம் டைம் டிவிஷன் வைஸாக எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நாங்கள் கால்குலேட் பண்ணிடுவோம். ஸோ ஃபைனல் கால்குலேஷன் ரீவெரிஃபிகேஷன் எல்லாமே ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்குள்ளே கம்ப்ளீட் ஆயிரும். வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் ஆகஸ்ட் 5க்கு அப்புறம் உங்களுக்கு அதிகாரப்பூர்வ நோட்டிஃபிகேஷனை நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் ஷெட்யூல் 2க்கான வேகன்சிஸ் கூடிய விரைவில் வரப்போகுது. அதாவது ஒன்றும் இல்லைங்க, ஆகஸ்ட் மாதம் இதுக்கான நோட்டிஃபிகேஷனை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், வருடத்திற்கு 2 முறை ஜிடிஎஸ் கால் இடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. ஷெட்யூல் 1 ஆல்ரெடி ஜனவரி விட்டுருந்தாங்க. இப்போ ஷெட்யூல் 2 வரப்போகுது. மொத்தமாக ஒரு 20,000+ கால் இடங்களை நம்ம எதிர்பார்க்கலாம். இதில் 3 விதமான பதவிகள் இருக்கு. பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிபிஎம் வேலை வாய்ப்புகள் இருக்கு. அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏபிபிஎம் வேலை வாய்ப்பு இருக்கு. டாக் சேவாக் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு கேட்டகரியில் வேலை வாய்ப்பு இருக்கு. இந்த ஜாபுக்கான நேச்சரே பார்த்தீங்கன்னா, தபால் துறையின் மூலமாக நீங்க வீடு வீடா சென்று தபால்களை நீங்க கஸ்டமருக்கு வழங்குதலா இருக்கட்டும், அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ப்ராடக்டாக இருக்கட்டும், சர்வீசஸாக இருக்கட்டும், ஸ்டாம்ப்ஸ், இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கும் போஸ்ட் ஆஃபீஸில். அது எல்லாத்தையுமே நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறது, மக்கள்கிட்ட அதை கொண்டு போகிறது. லைக் உங்களுக்கு ஜாப் இந்த மாதிரி தான் இருக்கும். சம்பளம் 12,000 இருந்து 29,000 ரூபாய் இந்த ரேஞ்சில் உங்களுக்கு பேசிக் பே இருக்கும். அலவன்சஸ் அந்த மாதிரி எக்ஸ்ட்ராலாம் கிடையாதுங்க. அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் டாக் சேவாக் ஜாபுக்கும் 10,000 இருந்து 24,000 ரூபாய் இந்த ரேஞ்சுக்குள்ள உங்களுக்கு சம்பளம் இருக்கும். 18 வயதுலேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். கூடுதலாக எஸ்சிஎஸ்டிக்கு 5 வருடங்கள், ஓபிசிக்கு 3 வருடங்கள், இடபிள்யூஎஸ், பர்சன் வித் டிசபிலிட்டி எல்லாருக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸை பேஸ் பண்ணி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி இந்த ஜாபுக்கு 10th வரைக்கும் படிச்சிருந்தா போதுங்க. 10th தாண்டி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. டைரக்டாக கேண்டிடேட்டை 10th எவ்வளவு மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்களோ அதை பொறுத்து மெரிட் செலெக்ஷன் தான். அதிகப்படியான மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜாப் கிடைச்சிடும். அதுவுமே கேட்டகரி வைஸாக ஃபில்டர் பண்ணுவாங்க. லைக் அன்ரிசர்வ்ல யார் டாப்பில் இருக்கா, ஓபிசியில் யார் டாப்பில் இருக்கா, எஸ்சிஎஸ்டியில் யார் டாப்பில் இருக்காலோ, இந்த மாதிரி கேட்டகரி வைஸாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு கேட்டகரி வைஸாக டாப்பில் வரக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வேலை வாய்ப்பை மெரிட் செலெக்ஷனில் வழங்குறாங்க. 10th தாண்டி வேற என்ன படிச்சிருக்கணும், எக்ஸ்ட்ரா என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நாலேஜ் ஆஃப் சைக்கிளிங், அதாவது சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி தமிழக வேலைகளுக்கு அப்ளை பண்ற பட்சத்தில் நீங்க தமிழகத்துல வசிப்பவராக இருத்தல் வேண்டும். இந்த 3 கண்டிஷன் தான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லாமே காமன் தான். indiapost.gov.in/GDS ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்ல நீங்க ஹோம் பேஜ்ல செக் பண்ணி பார்க்கலாம். அதாவது இன்னும் நோட்டிபிகேஷன் வரல, வந்த உடனே உங்களுக்கு ஹோம் பேஜ்ல என்கேஜ்மெண்ட் ஷெட்யூல் 2 ஜூலை 2026 அப்படின்னு சொல்லி போட்டு வந்துடும். கூடிய விரைவில் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்ம ஆகஸ்ட் மாதம் இறுதிக்குள்ள இந்த நோட்டிஃபிகேஷனை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணிடக்கூடாது. சூப்பரான அப்டேட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன்.